சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு 3 முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மானிய விலையில் நாப்கின்கள் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அதாவது ரேஷன் கடைகளில் மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ நாப்கின்களை வழங்க உத்தரவு கோரிய வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏழை பெண்கள், குறிப்பாக கிராமப்புற பெண்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ நாப்கின்களை வழங்க உத்தரவிடக் கோரி தாம்பரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் மூலம் பள்ளி மாணவிகளுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் இலவசமாக நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்பட்டுள்ளது. அங்கு மானிய விலையில் நாப்கின்கள் விற்கப்பட்டு வருகிறது. முதல்வர் மருந்தகங்களில் மானிய விலையில் நாப்கின்கள் விற்பனை செய்யப்படுவது பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மானிய விலையில் நாப்கின்கள் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். இதற்கு நீதிபதிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் இந்த மருந்தகங்களில் எண்ணிக்கையை விரைந்து அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை வரும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம் கூடுதல் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்குவது குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞரை அறிவுறுத்தி உள்ளது. ஆகையால் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் மருந்தகங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக தனியார் மருந்தகங்களில் ஒரு மாத்திரை விலை ரூபாய் 30 என்றால் இங்கு ரூபாய் 10 தான். லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வரும் நிலையில் மக்கள் மருந்தகங்கள் மேலும் விரிவுபடுத்தப்படும் பட்சத்தில் நாள்தோறும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் சர்க்கரை நோயாளிகள், இருதய நோயாளிகள் உள்ளிட்டோர் அதிகளவில் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால் 2 சிலிண்டர்கள் வைத்திருப்போருக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. விலை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக சிலிண்டர்களை வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதனால் விலை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக சிலிண்டர்களை வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் நாளொன்றுக்கும் சராசரியாக 1 லட்சம் சிலிண்டர்கள் புக்காகும் இடத்தில் தற்போது 1.5 லட்சம் சிலிண்டர்கள் முன்பதிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில் செயற்கையாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்பதிவிற்கு எண்ணெய் நிறுவனங்கள் சில கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. அதன்படி கொல்கத்தாவில் ஒரு சிலிண்டர் வாங்கிய பிறகு மற்றொரு சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கு 21 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பீகார் மாநிலம் பாட்னாவில் ஒரு சிலிண்டர் வாங்கி 15 முதல் 25 நாட்களுக்கு பிறகு மற்றொரு சிலிண்டர்களுக்கு முன்பதிவு செய்ய முடியும். தற்சமயத்திற்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் பதட்டம் அடைந்து அதிக அளவில் முன்பதிவு செய்ய வேண்டாம் எனவும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் லட்சக்கணக்கில் கடன் தருவோம், முத்ரா யோஜனா பெயரில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. அதாவது மத்திய அரசின் முத்ரா யோஜனா திட்டத்தின்
பெயரில் பொதுமக்களுக்கு கடன் தருவதாக கூறி மோசடி செய்கின்றனர். அதாவது இன்றைய காலகட்டத்தில் கடன் மோசடிகள் அதிகமாகிவிட்டது. மோசடி செய்பவர்கள் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக செயலிகள் மூலம் மக்களை குறிவைத்து ஏமாற்றுகின்றன. குறிப்பாக பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர் என்றும் பணத்தை பெற ஒரு சிறிய கட்டணம் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும் கூறி அவர்கள் போலி ஒப்புதல் கடிதங்கள் அனுப்புகிறார்கள். இந்த நிலையில்தான் பத்திரிகை தகவல் பணியகத்தின் உண்மை சரிபார்ப்பு துறை அதன் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் அத்தகைய ஒரு போலி கடிதத்தில் படத்தை பகிர்ந்துள்ளது. அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 லட்சம் கடன் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் இதற்காக 860 ரூபாய் ஒப்பந்த கட்டணத்தை முதலில் செலுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய ஒப்புதல் கடிதங்கள் அனைத்தும் முற்றிலும் போலியானவை என்று PIB தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் இந்த முத்ரா கடன் என்பது ஒரு உண்மையான கடன் திட்டமாகும். நாட்டில் உள்ள சிறு வணிகங்களிடமிருந்தே மிகவும் பிரபலமாக திட்டமாக இருக்கிறது. எனவே மோசடி செய்பவர்கள் இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் மக்கள் பெரும்பாலும் அறியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த முத்ரா திட்டம் தனிநபர்களுக்கு நேரடியாக கடன்களை வழங்குவதில்லை. ஏனென்றால் இந்த முத்ரா அல்லது மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு நிதியை வழங்குகிறது. அவை சிறு வணிகங்களுக்கு கடன்களை வழங்குகிறது. இந்த முத்ரா கடன் திட்டமானது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன்களை வழங்குவதில்லை. உங்களுக்கு வழங்குவதாக கூறப்படும் சலுகை போலியானது என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள சில அறிகுறிகள் உள்ளது. கடன் வழங்கப்படுவதற்கு முன்பு செயலாக்க கட்டணம் அல்லது ஒப்பந்த கட்டணம் கேட்கப்பட்டால் அது போலியாகத்தான் இருக்க வேண்டும். முன்கூட்டியே அங்கீகரிக்கப்பட்ட கடன் செய்தியை பெறுவது மோசடிதான். வங்கி கிளைகளுக்கு பதிலாக வாட்ஸ்அப் அல்லது தனிப்பட்ட எண் மூலம் தொடர்பு கொண்டால் அது மோசடிதான். அதே சமயம் இந்த முத்ரா யோஜனா திட்டத்தின் பெயரில் நேரடியாக வழங்கப்படும் அதிகாரப்பூர்வமற்ற ஒப்புதல் கடிதம் இருந்தால் அது மோசடிதான். குறைஞ்சபட்ச ஆவணங்களுடன் உத்தரவாதமான கடன்களை வழங்குவதற்கான உரிமை கோரல்கள் இருந்தால் அது மோசடிதான். சரி, மோசடிக்கு ஆளாகியிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரிய வந்தவுடன் உடனடி நடவடிக்கை அவசியம். முதலில் பரிவர்த்தனையை தடுக்க உங்கள் வங்கி அல்லது கட்டண வழங்குநருக்கு தெரிவிக்க வேண்டும். அதன் பின்னர் தேசிய சைபர் குற்ற போர்ட்டலில் புகார் அளிக்க வேண்டும் அல்லது 1930 என்ற சைபர் எண்ணை அழைக்கலாம். மேலும் கட்டண ரசீதுகள், ஸ்கிரீன்ஷாட்கள், தொலைபேசி எண்கள் மற்றும் செய்திகள் போன்ற ஆதாரங்கள் சேமித்து வைத்து அருகில் உள்ள சைபர் செல் அல்லது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.